Hi friends, welcome to Photoshop Tutor. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா subscribe பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பர்சனலா சாட் பண்ணியிருந்தாரு. பாத்தீங்கன்னா டீத் எப்படி ப்ரோ ஸ்மட்ஜ் பண்றது ஒரு வீடியோ போடுங்க அப்படினாரு. நோ ப்ராப்ளம், அது ஒரு வீடியோ போட்டுறலாம் இப்போ. சரிங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம். பாத்தீங்கன்னா அவர் ஐ காண்டி பத்தியெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதுக்காக நான் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோல நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு இமேஜ். ஸோ அவர் கேட்டாருங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீத் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது, ஸோ லிப்ஸோட நான் அது எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஹார்ட் ப்ரஷ் எடுத்துக்கலாம், ஸ்மட்ச்சு இதை எடுத்துக்காங்க, ஸ்பேஸிங் எடுத்துக்காங்க. 30 தான் வச்சுருக்கேன். 30 இல்லை 40, 15 கூட வச்சுக்கலாம். அது இமேஜோட ரெசல்யூஷன் பொறுத்து இருக்குது. இப்படியே ஸ்மட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்மட்ச் பண்ணும்போது இந்த லைட்டாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கணும். ஃபுல்லாக ஸ்மட்ச் பண்ணிங்கன்னா அது ப்ளைனாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த லிப்ஸு இப்படி செலக்ட் பண்ணிக்காங்க. கரெக்டாக இங்கே எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ட்ரா பண்ணிக்காங்க. ஓகேவா? பண்ணிவிட்டு பாயிண்ட் ஒன்று கொடுத்துக்காங்க. ஃபெதர் எப்போவுமே ஒன்று கொடுத்துக்காங்க போதும். ஸ்மட்ச் டூல் எடுத்துக்காங்க. பொறுமையாக பண்ணுங்க. பண்ணும்போது அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அடிச்சிங்கன்னா அவுட்ரு செலக்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி அவுட்ரு செலக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த இதெல்லாமே ஸ்மட்ச் பண்ணிக்காங்க அப்படி. ஓகேவா? ஓகே, இதே மாதிரி இங்கே. சரிங்களா? ஆர்பல் நம்ம எப்படி ஸ்மட்ச் பண்ணுறோமோ அதே தான் லிப்ஸுக்கு. அதே மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஜூம் பண்ணி முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஜூம் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணிக்காங்க. ஓகேவா? கொஞ்சம் இன்னும் ஷைனிங்காக இருக்காங்க. நான் ஸ்மட்ச் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸ்மட்ச்லேயே சால்ட் ப்ரஷ் எடுத்துக்காங்க. சரிங்களா? சால்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு லைட்டாக பார்த்து அப்படியே ஸ்மட்ச் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஓகேவா? இப்போ நான் இந்த இமேஜை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன்.
இப்போது இதில் என்ன பண்ணணும்னா இது கொஞ்சம் நல்ல டீட்டெயில் வேணும்னா பென் டூலில் இப்படி ட்ரா பண்ணிக்காங்க. டீத் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரா பண்ணிட்டோம்னா இப்போ நியூ லேயர் ஒன்று போட்டுக்காங்க. ஃபெதர் ஒன்று கொடுத்துட்டு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு இந்த இது பார்த்திங்கன்னா ஒயிட் செலக்ட் பண்ணிவிட்டு சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்காங்க. கொஞ்சம் கம் பண்ணிக்காங்க, ஆப்போசிட்டி கம் பண்ணிக்காங்க. எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். இதுதான் இவ்வளோ தான் வைக்கணுங்கிறதுல இல்லை, லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இங்கே என்ன கலர் இருக்கோ அதை எடுத்து லைட்டாக போய் மேலே போய் சுற்றலாம். ஓகேவா? அப்புறம் பியூர் ஒயிட் எடுத்துக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டா அவுட்ரு செலக்ட் பண்ணிக்காங்க. இப்போ ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம் பண்ணிக்கலாம். ஓகேவா? பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கலர் எடுத்து லைட்டாக அந்த அவுட்டரில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் தெரியறதுக்காக ரொம்ப இல்லை, லைட்டாக அதே மாதிரி இங்கே. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபெதர் பிளர் வந்து பிளர் மோட் கொடுத்துட்டு ஒரு டைம் 2 டைம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு லைட்டாக இப்போ ரொம்ப இதாக தெரியுதா, ரொம்ப கொஞ்சம் கம் பண்ணிக்காங்க, ஒப்பாசிட்டி கம் பண்ணிக்காங்க போதும். இப்போ அது பார்த்தீங்கன்னா நீட்டாயிடும். ஓகேவா? ஓகே, ஸோ நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.